ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம 2 பொடி வகைகள் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம லாக்டவுனில் இருக்கிறதுனால நம்மக்கிட்ட காய்கறிகள் எப்போவுமே இருக்காது. நம்மளால் டக்குன்னு போய் வாங்கிட்டு வரவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நமக்கு இந்த 2 பொடியும் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே பொடி வகைகள் போட்டிருக்கேன். அந்த ரெசிபீஸோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது புளி சாத பொடி. புளி சாத பொடி பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போது இதை நம்ம நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கடலைப்பருப்போட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பை எடுத்து நம்ம அதே மாதிரியே பொன்னிறமாக வறுக்கணும். இப்போ பாருங்கள், இதுவும் நல்லா பொன்னிறமாகிடுச்சு. இதை எடுத்து போட்டுடலாம். அடுத்ததாக 1½ டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லியை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கொத்தமல்லி நல்லா வெடிக்கிற சத்தம் வரும். அந்த சமயத்தில் நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை நல்லா வறுத்துக்கோங்க. சீரகமும் வெடித்து வரும். நல்லா வெடிக்க ஆரம்பித்த பிறகு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே மாதிரியே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகையும் சேர்த்து நல்லா வெடிக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்து வெந்தயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, எடுத்து போட்டுருங்க. அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. மிளகு கொஞ்சம் பெருசாகும். அந்த சமயத்தில் நம்ம எடுத்து போட்டுடலாம். அடுத்ததாக நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்து வறுத்துக்கலாம். எள்ளு பார்த்திங்கன்னா நல்லா சடசடன்னு வெடிக்கும். அந்த சமயத்தில் எடுத்து போட்டுருங்க. அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா இந்த சூட்டில் நல்லா பரட்டி எடுத்து போட்டுருங்க. அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் நம்ம கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக ஒரு 4 துண்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்ச உடனேயும் நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக இதே எண்ணெயிலேயே நம்ம ஒரு 12 வரமிளகாயை சேர்த்து வறுத்துக்கலாம். வரமிளகாய் நல்லா வாசனை வரும். அந்த சமயத்தில் எடுத்து போட்டுருங்க. லைட்டாக அந்த வாசனை வரும்போது நம்ம எடுத்து கொட்டிடணும். அடுத்ததாக இந்த ஃப்ரை பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த நல்லெண்ணெயில் நம்ம 75 கிராம் அளவுக்கு புளியை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். புளி நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். புளி அந்த ஃப்ரை பேன்லேயே கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க. அதுலேயே கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள், இந்த புளி நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இதை நல்லா ஒரு டைம் அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக இந்த வறுத்து வச்சுருந்த பருப்பில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. புளியை லைட்டாக அரைச்ச பிறகு அது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த பருப்பையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட புளி சாத பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எப்படி சாதத்தில் கிளறணும் அப்படின்னா, ஒரு வாணலியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி அது கூட கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க. அது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்த பிறகு இந்த புளி சாத பொடி தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு அதில் சாப்பாட்டை போட்டு நல்லா கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த புளி சாத பொடியை வச்சு நம்ம எப்படி சாதம் கிளறது அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். அடுத்ததாக நம்ம ஒரு சிம்பிளான டக்குன்னு அரைக்கக்கூடிய ஒரு பொடி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா அரைச்ச பிறகு அது கூடவே 4 பல் பூண்டையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கணும். இது நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், 2 நிமிஷத்தில் நமக்கு இந்த பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த 2 பொடியும் உங்களுக்கு இந்த மாதிரி டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பொடியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி.